மாணவ செல்வங்கள் மற்றும் அவர்தம் பெற்றோர்களுக்கு வணக்கம். கடந்த காணொளியில் நடப்பு கல்வியாண்டில் 2024-25 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு குறித்து விவாதித்திருந்தோம். தற்போது இந்த காணொளியில் 2024-25 கல்வியாண்டில் +1 மாணவர்கள் எழுதிய முதலமைச்சர் திறனாய்வு தேர்வினுடைய முடிவுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 மாணவிகளினுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறித்து விரிவாக காண்க இருக்கிறோம். நாம் ஏற்கனவே கூறியது போல இத்தேர்வானது 2 தாட்களாக நடைபெறும். முதல் தாள் 60 வினாக்களையும் இரண்டாம் தாள் 60 வினாக்களையும் மொத்தம் 120 வினாக்களுக்கு இத்தேர்வு நடைபெறுகிறது. நடைபெற்று முடிந்த +1 மாணவர்களுக்கான முதலமைச்சர் திறனாய்வு தேர்வில் மாணவிகளுக்கான ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் 77 இருந்துச்சு. ஜென்ரல் டர்ன் கேட்டகரியில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு கட் ஆஃப் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு 58. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட் அதாவது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, மாற்றுத்திறனாளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வெவ்வேறாக இருந்தது. அதில் லோயஸ்ட்டு கட் ஆஃபாக பார்த்திங்கன்னா பார்வை மாற்றுத்திறனாளிக்கு 46ன்னு ஒரு கட் ஆஃப் இருக்குது பாருங்கள். அடுத்து பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மாணவிகளுக்கு ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் 58. இந்த கட் ஆஃப் ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். இது ஒரு உதாரணத்துக்காக நம்ம நடப்பு கல்வியாண்டில் 2024-25 கல்வியாண்டினுடைய ரிசல்ட்டை தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். பிசி கேட்டகரியில் நார்மல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டோட லாஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 54. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் சில்ட்ரன் அதாவது பார்வை குறைபாடு, கேட்டல் குறைபாடு, மாற்றுத்திறனாளி இதர மாணவிகளுக்கு கட் ஆஃப் வேரி ஆகுது. அதில் லோயஸ்ட்டு கட் ஆஃபாக பார்த்திங்கன்னா 39 பார்த்திங்கன்னா கேட்டல் குறைபாடு கொண்ட மாணவிக்கு 39 மார்க்குக்கு அவங்க ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க. அடுத்து பிசி முஸ்லீமில் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் பார்த்திங்கன்னா 58ல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பிசி முஸ்லீமில் லாஸ்ட்டு கட் ஆஃப் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 53. அதில் பார்வை திறன் மாற்றுத்திறனாளிக்கு 41க்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகியிருக்கிறாங்க பிசிஎம் கேட்டகரியில். எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 58ல் ஸ்டார்ட் ஆகுது. எம்பிசி கேட்டகரியில் லாஸ்ட்டு கட் ஆஃப் நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு 54. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா 48 லோயஸ்ட்டு கட் ஆஃபாக இருக்குது. அது யாருக்கு அப்படின்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் எம்பிசி கேட்டகரி கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 48க்கு அவங்க ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகியிருக்கிறாங்க. அடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 58ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஷெட்யூல்டு காஸ்ட்டில் லாஸ்ட்டு கட் ஆஃபாக நார்மல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 53ல் எண்ட் ஆகிருக்கு. ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 39க்கு ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகிறாங்க ஹியரிங் இம்பேர்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டு. அடுத்து ஷெட்யூல்டு காஸ்ட்டில் அருந்ததியர் எஸ்சிஏ கேட்டகரியில் ஃபஸ்ட்டு கட் ஆஃபாக 57ல் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. எஸ்சிஏ கேட்டகரியில் லாஸ்ட்டு கட் ஆஃப் நார்மல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 53. அதில் பாருங்கள் 30 மார்க்குக்கே ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆகிறாங்க. அதாவது எஸ்சிஏ கேட்டகரியில் பார்வை மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டு. ஸோ இத்தேர்வை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும். ஏன்னா அதில் அவங்களுக்கு போதுமான ஆட்கள் கிடைக்க பெறலை. அதனால் லோ மார்க் எடுத்தவங்க கூட ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. ஷெட்யூல்டு ட்ரைப் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 55ல் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட்டு கட் ஆஃப் 52ல் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் ஓவராலாக நடந்து முடிந்த +1 மாணவர்களுக்கான முதலமைச்சர் திறனாய்வு தேர்வு முடிவுகள். இதிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும். முழுக்க 69% ரிசர்வேஷன் பேசிஸில் தான் மெரிட்டில் இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், வெர்டிகல் ரிசர்வேஷன் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ மாணவர்கள் கண்டிப்பாக இத்தேர்வை கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகலாம் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டுக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பரை சேர்த்து 60 அவுட் ஆஃப் 120 ரீச் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் அந்த டாப் 1000 ஸ்டூடெண்ட்ஸில் எலிஜிபிள் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எக்ஸாமோட ரிசல்ட் அனாலிசிஸ் நமக்கு சொல்லுது. ஆனால் ஒவ்வொரு எக்ஸாமோட கடினத்தன்மைக்கு ஏற்ப இந்த கட் ஆஃப் வேரி ஆகலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிஃபிகேஷனுக்கு தான். ஸோ நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல் கண்டிப்பாக அந்தந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கணும்.